ஹாய் காய்ஸ், இந்த டூ நாட் என்றா இப்போ ஒரு செயல் நடக்கலைன்னு அர்த்தம். இப்போ இது சம்பந்தமான ஒரு வீடியோன்னு நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் அந்த ஒரு கமெண்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோ திரும்ப சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது நான் சாப்பிடல என்று தான் சொல்லணும். அது பேச்சு வழக்கு. எழுதியக்குள்ள நான் இப்பொழுது சாப்பிடலை என்று எழுத மாட்டோம். இப்பொழுது நான் சாப்பிடவில்லை என்று எழுதுவோம். அதனால தான் அந்த இடத்துல நான் இப்பொழுது என்ற வேர்டு அதில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்பொழுது நான் சாப்பிடவில்லை என்று அந்த நவ்வை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருப்பேன். ஸோ இதை நாங்கள் சொல்லிக்கல, இந்த டூ நாட் டோன்ட் என்று சொல்லிக்கல கட்டாயம் இங்கே நாங்கள் சாப்பிடலை என்று சொல்லி நாங்கள் எழுத முடியாது. இப்போ நான் சொல்கிற நோட்ஸை சில பேர் நீங்கள் எழுதக்கூடும். அதை நீங்கள் எழுதியக்கில் சாப்பிடலே என்று எழுதுறது நல்லா இருக்கான்றதால தான் சாப்பிடவில்லை என்று சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்போ சிம்பிள் ப்ரெசண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்பொழுது நான் சாப்பிடவில்லை என்று தான் ஒரு சொல்லியக்கில் சொல்லுவோம். மற்றது கேட்டிருக்கீங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டை நாங்கள் 4 இடத்துல பயன்படுத்தலாம் என்று ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதில் பாருங்க. அதே நேரத்தில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கணம் ஒரு செயல் நடந்து கொண்டிருத்தல். அந்த கொண்டிருத்தல் அதாவது இயங்கி கொண்டிருக்கல நாங்கள் ஐஆமிசாரோட வேர்புக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு யூஸ் பண்ணுவோம். இப்பொழுது நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் ஐ ஆம் ஈட்டிங். நான் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஐ ஆம் பிளேயிங். அதே நேரத்தில் சிம்பிளாக சொல்லக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக சொல்லலாம். நான் சாப்பிட்றேன், ஐ ஈட் நவ். நான் இப்பொழுது விளையாடுகிறேன், ஐ பிளே நவ். சரியா? இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை. சிம்பிளாக நாங்கள் கதைச்சோம் என்றால் சிம்பிள் ப்ரெசண்ட்டை பாவிக்க போகிறோம். அதை நாங்கள் அழுத்தி சொல்கிறோம். இப்போ ஒரு செயலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம்ன்றதை நாங்கள் காட்ட போகிறோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். சரியா? இதுதான் விஷயம். இதுலேயும் ஏதாச்சும் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லையென்று சொல்லிச்சுன்னா எனக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.